ஆச்சரியத்துடன் அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தேன். நாம் பிறந்த 24 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு புதிய அம்மாவை இப்போது பார்ப்பது போல் தோன்றியது. அம்மாவின் முகத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு சந்தோஷம், நெறிவு எல்லாம் தெரிந்தது. தந்தை வழி உறவினர்களிடம் அம்மா இன்முகத்தோடு பழகிதான் பார்த்திருக்கிறாள். மற்ற சித்திகள், பெரியம்மாக்களும் அத்தைகளோடு நல்வுறவு வைத்து கொள்ளாத போது அம்மா மட்டும் எல்லோருடன் நல்வுறவு வைத்திருந்தாள். அம்மா அடிக்கடி தன் இளமை பருவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாள். தன்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, அத்தை குழந்தைகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேரன் பேத்திகளுடனும் அம்மா சிறுவயது சேர்ந்து நிறைய இனிமையான பொழுதுகளை கழித்ததாக சொல்லியிருக்கிறாள். திருமணம் ஆனபின் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறண்டு போனதை எண்ணி சில நேரங்களில் வருத்தப்பட்டும், அதே நேரம் அந்த கணங்களை மறக்காமல் தன் நினைவுகளில் பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாய் என்பது இப்போது அம்மாவை பார்க்கும்போது புரிந்தது. எனக்கு என் பெயரை சொல்லவே இல்லை. நித்யா. திருமணம் கடந்த ஆண்டு நடந்தது. மாப்பிள்ளை அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருப்பதாக சொன்னபோது அம்மா சொன்ன முதல் வாக்கியம், ஏன் சின்ன அத்தை பேத்தி ராதிகா அங்குதான் டாக்டராக இருக்கிறாள், அவள் ஒரு அமெரிக்கனை தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். நீ அங்கே போனால் அவளை கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்டபோது அப்பா கூட வெறும் பெயரை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது என்று கூறி சிரித்தார். ஆனால் அசரவில்லை அம்மா. ஏன் முடியாது? அங்கிருக்கும் இந்திய டாக்டர்களை பற்றி விசாரித்தால் தன்னால் தெரிந்துவிடப் போகிறது என்றால் நம்பிக்கையுடன் என்னுடைய திருமணத்திற்கு அவள் தன்னுடைய பழைய காலத்து உறவினர்கள் அனைவருக்கும், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள், அத்தைகள் ஆகியோரின் குழந்தைகள் மற்றும் பேரன் பேத்திகளுக்கு பத்திரிகை அனுப்ப விரும்பினாலும் அவர்களுடைய முகவரிகள் கிடைக்காததோடு பேரன் பேத்திகள் பலரும் அமெரிக்காவில் இருந்ததால் அவள் விருப்பப்படி அனுப்ப முடியவில்லை. திருமணமாகி நியூ ஜெர்சி வந்தவுடன் ஒரு முறை தொலைபேசியில் பேசும்போது வழக்கமான பேச்சுக்களை தொடர்ந்து ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்து, நித்யா, இது என் சின்ன அத்தை பேத்தி ராதிகாவின் ஃபோன் நம்பர். அவள் ஒரு மகப்பேறு நிபுணராக தான் இருக்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. இப்போது நாள் தள்ளி போயிருக்கு என்று சொல்கிறாய். ராதிகாவுக்கு தொலைபேசி மூலம் பேசு. அவர்களிடம் பேச தயங்காதே. அவளுக்கு பந்தாலாம் கிடையாது. அப்போதே நல்ல வசதி இருந்த போதும் நன்றாக படித்த போதும் எங்களிடம் நட்புடன் தான் இருப்பாள் என்று சொல்லிவிட்டாலும் எனக்குள் என்னவோ தயக்கம் இருந்தது. என் வீட்டுக்காரர் விசாரித்ததில் டாக்டர் ராதிகா ஜான்சன் என்ற பெயரில் அவள் பெயர் பதிவாகியிருந்தது. ராதிகாவின் கணவர் டாக்டர் ஜான்சன் இதய நோய் நிபுணர் என்றும் இருவரும் நியூ ஜெர்சியை பொறுத்தவரையில் பிரபலமாக இருப்பதாகவும் தெரிய வந்தது. லேசான தயக்கத்தை தூர தள்ளி அம்மா கொடுத்த நம்பருக்கு ஃபோன் போட்டேன். அந்த புறம் சுத்தமான அமெரிக்கா துணியில் மார்னிங் டாக்டர் ராதிகா ஜான்சன் என்ற இனிமையான குரல் கேட்டது. நான் சற்று தயங்கி பின் அவளிடம், நான் உங்கள் சின்ன மாமா தாத்தா பேத்தி அம்மா தான் இந்த உறவு முறையை சொல்லி கொடுத்தாள். நித்யா பேசுகிறேன். என் அம்மா பெயர் ஜெயா. இரட்டை சகோதரிகளுக்குள் ஒருத்தி. உங்களுக்குள் நினைவு இருக்கிறதா என்றேன். சின்ன மௌனத்திற்கு பிறகு, ஓ, ஜெயா மகளா நீ? உன்னை 3 மாத குழந்தையாக பார்த்தது. அதுதான் நான் ஜெயாவை கடைசியாக பார்த்ததும் கூட. குரலில் சின்ன குழந்தைக்கான உற்சாகம் தெரிந்தது. ஜெயா எப்படி இருக்கிறாள் என்றவள் என்னை பற்றி எல்லாம் விசாரித்தாள். நான் கர்ப்பம் என்று சொன்னவுடன் குரலில் உற்சாகம் கொப்பளிக்க, ஓ, ஜெயா பாட்டியாக போகிறாளா? சரி, நீ என்னை பார்க்கவா? என்னுடைய வீட்டு முகவரியை குறித்துக்கொள். நான் தற்சமயம் IPF சோதனை முறை குழந்தை பிறத்தல் சூப்பர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் நீ எனக்கு முக்கியம். இந்த சண்டே உன் கணவரோட என்னை வந்து பார் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள். அம்மாவுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னபோது அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ராதிகாவோடு பேசினாயா? என்ன சொன்னாள்? எப்படி இருக்கிறாள்? அவள் மாறவே மாட்டாள். உங்களுக்கு வேண்டுமானாலும் அவள் எனக்கு தூரத்து சொந்தமாக தெரியலாம். ஆனால் நாங்கள் கூட பிறந்த சகோதரிகளை விட நெருக்கமாக பழகியுள்ளோம். உன் டெலிவரிக்கு வரும்போது அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்ற அம்மாவின் குரலில் கேட்கும்போது என்னுடைய டெலிவரியை விட ராதிகாவை பார்ப்பது அவளுக்கு அதிக முக்கியமாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. இதை கேட்டு என் கணவர் கூட லேசாக ஆச்சரியப்பட்டார். அப்பாவோட மாமா பேத்தி, அத்தியோட பேத்தி, என்ன உறவு இது? எனக்கெல்லாம் என் சொந்த மாமா பையனும் அத்தை பொண்ணும் எங்கிருக்கின்ற என்று கூட தெரியாது. ஆனால் உன் அம்மாவின் குடும்பம் வித்தியாசமாக இருக்கிறது என வியந்து போனார். மறுவாரம் ராதிகாவை பார்க்க போனபோது நியூ ஜெர்சியில் குறிப்பிட்ட மிகப்பெரிய பங்களாக்களில் ஒன்றாக இருந்தது. ராதிகாவின் பிரம்மாண்டமான பங்களா. ராதிகா நடுத்தர உயரம், தலைமுடியை குட்டையாக வெட்டியிருந்தாள். மானிறந்தாள் என்றாலும் முகம் வசீகரமாக இருந்தது. ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அணிந்திருந்தாள்.
அவளுக்கு 40 வயது இருக்கும் என்று அம்மா சொன்னாள். ஆனால் அவளை பார்த்தால் அவ்வளவு வயது தெரியவில்லை. நித்யாவை பரிசோதித்தாள். தன் கணவனையும் மகன் மகள் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தாள். தன் கணவனையும் மகள் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தாள். அன்று மதிய உணவு கொடுத்து உபசரித்ததோடு அமெரிக்கா வாழ்க்கை பற்றி நிறைய சொன்னாள். அதோடு மறக்காமல் என்னுடைய அம்மாவின் ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டாள். என்னிடம் பேசும்போதே தன்னுடைய பெரியம்மா பேத்தியும் என்னுடைய அம்மாவின் தாய்வழி சொந்தங்கள் சிலரும் இதே நியூ ஜெர்சியில் இருப்பதாக சொன்னாள். அம்மாவின் அப்பா வழி சொந்தம் இந்த ராதிகா. ஆனால் இவ்வளோ அம்மாவின் தாய்வழி சொந்தத்தை பற்றியும் சொல்கிறாளே என்று அவள் கூறிய உறவு முறைகளை கேட்டு எனக்கு தலை சுற்றியது. இதை அம்மாவிடம் சொன்னபோது, நாங்கள் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தோம். உங்கள் காலம் மாதிரி இல்லை அது. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் அது என்றால் சிரித்து கொண்டே. அம்மா கடந்த வியாழனன்று தான் நியூ ஜெர்சி வந்தாள். எனக்கு டெலிவரி தேதி 1 மாதத்துக்கு பிறகு குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அம்மாவை இந்த தேதியில் வர சொன்னதே ராதிகா தான். அம்மா வந்து இறங்கியதும் என்னையும் என் கணவரையும் குசல விசாரித்து எனக்காக வாங்கி வந்த அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்தபோது இன்னொரு பெரிய பார்சல் இருந்தது. அவள் சொல்லாமலே தெரிந்தது அது அவளுடைய பாலிய காலத்து உறவுகளுக்கு என்று. அம்மா வந்து இறங்கிய அன்று மாலையே ராதிகாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அம்மா எடுத்த எடுப்பிலே, சொல்லுடி பாப்பா, எப்படி இருக்க? எத்தனை நாளாச்சுடி உன் கரில் கேட்டு. நீ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதா என் பொண்ணு சொன்னாள். நான் தாண்டி ரொம்ப ஊதி போயிட்டேன். அப்புறம் வந்துடி என்று அம்மா சர்வசாதாரணமாக பேசுவதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது என்னவோ உண்மைதான். காரணம், 24 வருடங்களாக பார்க்காத ஒரு சொந்தத்திடம் எடுத்த இடுப்பிலே இவ்வளோ சர்வசாதாரணமாக பேச முடியும் என்றால் அந்த உறவின் அஸ்திவாரம் எவ்வளோ பலமாக இருந்திருக்க வேண்டும் என்று புரிந்தது. அதுவும் ராதிகா ஜான்சன் இப்போது இருக்கும் நிலையில் அம்மாவுக்கு ஈடு கொடுத்து பேசுவதை பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் இன்னும் பலமாயிற்று. அன்று காலையை குழந்தை போல் குதூகலமாகிவிட்டாள் அம்மா. காரணம், ராதிகா இங்கு வரப்போவதாக 2 நாட்களுக்கு முன்பே அறிவித்து விட்டதுதான். ராதிகா மட்டுமில்லை, அமெரிக்காவில் இருக்கும் அம்மாவின் கசின்கள் அனைவரும் ராதிகா அழைத்து வருவதாக சொல்லியிருந்தாள். அவர்கள் சர்வசாதாரண உறவு முறைகளை ஒருவருக்கொரு புரிந்து கொண்டாலும் எனக்கு தான் புரியவே இல்லை. சின்னம்மாவின் மகன் வைத்த பேரன் என்கின்றனர், அம்மாவின் ஜானாஜித்தியின் மகன் என்கின்றனர், அம்மாவின் மாமா ராமநாதன் பேரன் என்கின்றனர், அத்தை பேத்தி அத்தை மகள் என்று எனக்கு தான் ஒரு பக்கம் குழப்பமாகவும் ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் இருந்தது. அம்மா சிரித்துக்கொண்டே, உங்களுடைய அமெரிக்க பாஷையில் சொல்வதனால தான் இவர்கள் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் கசின்ஸ். அதோடு அப்போதெல்லாம் அம்மா வழி சொந்தம் அப்பா வழி சொந்தம் என்று பிரிவினை எல்லாம் கிடையாது. வருடந்தோறும் கல்யாணம், சீமந்தம், வளகாப்பு எல்லாம் வரும். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக இருப்போம். அப்போதெல்லாம் எங்களுக்குள் பண ரீதியாக புத்திசாலி ரீதியாக இப்படியெல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. ராதிகாவும் நானும் ஒன்றாக ஹிந்தி படித்தோம். நான் ஃபெயிலாகிவிட்டேன். ஆனால் ராதிகா சாகித்ய ரத்னா வரை போனாள். அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். நான் அவளை பார்த்து பொறாமைப்பட்டது கிடையாது. இப்போது கூட ராதிகா பெரிய டாக்டர், நான் சாதாரண எஸ்எல்சி தான். ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த வித்தியாசம் எல்லாம் எங்களுக்குள் வரவே வராது என்றாள். சொன்னது போலவே ராதிகா தன்னுடன் இன்னும் 3 பெண்களை அழைத்து வந்திருந்தாள். அவர்களை பார்த்ததும் ஓடிப்போய் சேர்த்து அணைத்து கொண்டாள் அம்மா. அப்புறம் என்னிடம், இது என் சின்னம்மா அம்மாவின் கடைசி பெண், இது என் பெரியம்மாவின் பெரிய மகள் வைத்து பேத்தி, இது என் பெரிய அத்தை பேத்தி என்று அறிமுகம் செய்ய நான் உறவு முறைகளில் குழம்பி போனேன். ஆனால் அவர்கள் அனைவரும் தங்கள் தற்போதைய வயதை மறந்தவர்களாக ஒருவருக்கொருவர் வாடிப்போடி என்று படு யதார்த்தமாக பேசி கொண்டிருந்தனர். அம்மாவும் அன்று பிரத்யேக தென்னிந்திய சமையல் செய்து அசத்திருந்தாள். அரைத்துவிட்ட சாம்பார், அரைத்துவிட்ட மோர் குழம்பு, கத்திரிக்காய் ரசம் வாங்கி எலுமிச்சம்பழ ரசம் என்று ஒரு பெரிய லிஸ்டே இருந்தது. அம்மா காஃபி போட உள்ளே போன போது பானு என்ற பெண், ஏ ஜெயா, பார்த்துடி, நம்ம விஜயாவை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு சர்க்கரைக்கு பதிலாக ரவையை போட்டியே, அந்த மாதிரி செய்துடாத என்று சொல்ல அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். அதுபோல் அம்மாவும் ராதிகாவை பாப்பா என்றே அழைத்தாள். காரணம், அதுதான் அவள் வீட்டு பேராம். அதுபோல் என் அம்மாவையும் அவர்கள் அனைவரும் பேபி என்றே அழைத்தனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மாங்காடு கோவிலுக்கு போனபோது பஸ்ஸில் ஏற்பட்ட நிகழ்வுகள். கற்பகம் என்ற படத்துக்கு போகும்போது கூட்ட நெரிசலில் ஒருவரை மாற்றி ஒருவர் தொலைந்து போய் ஒரு வழியாக சினிமாவும் பார்க்காமல் இரவு 8 மணியோடு வீடு வந்து சேர்ந்து பெரிய அத்தையிடம் செம்ம டோஸ் வாங்கியது.
10 பேர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது மோர் பத்தாமல் போக ஒருத்தி மட்டும் நிறைய மோரை ஊற்றி கொண்டு மற்றவர்களிடம் நீரை விட்டு மோரை பெருக்கிக் கொள்ளவும் என்றது என கணக்கில்லாமல் அவர்களுடைய மலரும் நினைவுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதை பார்க்க எனக்கு சுவையாக இருந்தது. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த குழுமி இருந்த பெண்கள் ஒரு காலத்தில், அதாவது கால் நூற்றாண்டுக்கு முன்னால், பொருளாதார ரீதியாக ஒரு மட்டத்தில் இருந்திருக்கலாம். அப்போதே எல்லோருமே வெவ்வேறு வகுப்பு படித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்போது அவர்களிடம் போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. என்னுடைய அம்மாவுக்கு ஆங்கிலமே தெரியாது. ஆனால் ராதிகா அமெரிக்க ஆங்கிலத்தை அச்சடித்தாற்போல் பேசுகிறார். அம்மாவிடம் ஒரு ஆங்கில சொல் கூட கலக்காமல் அம்மாவின் மட்டத்துக்கு வந்து பேசியது எனக்கு அதிசயமாக இருந்தது. அதுபோல்தான் அங்கு வந்திருந்த மற்ற 2 பெண்களில் ஒருவர் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும், மற்றொரு பெண்மணி தனியார் வங்கியில் உயர் பதவியிலும் இருந்தனர். இருந்தும் அவர்கள் அனைவருமே தங்களுடைய தனித்தன்மையை மறந்து மற்றவர்களுடன் கலந்து பேசியதை பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. உடனே என்னால் இந்த காலகட்டத்தை நினைத்து பார்க்க இருக்க முடியவில்லை. இந்த ஊரில்தான் என் சொந்த அத்தை பெண் இருக்கிறாள், என் சித்தி பையன் இருக்கிறான், பெரியப்பா பொண்ணு இருக்கிறாள். ஆனால் அவர்களோடு எனக்கு சரியான உறவு கிடையாது. ஏன், என் சொந்த சகோதரிடம் கூட என் அம்மா தன் 1 வீட்ட 2 வீட்ட சகோதரிகளிடம் காட்டும் வாஞ்சையில் ஒரு துளி கூட காட்டியதில்லை. எப்போதும் எங்களுக்குள் போட்டியும் பொறாமைதான். நீ பெரியாளா, நான் பெரியாளா என்பதில்தான். எங்கள் உறவின் அஸ்திவாரமே இருப்பதால் அங்கு உறவே இல்லாமல் நாங்கள் நிற்கின்றோம். அப்பா, ரொம்ப வருஷம் கழித்து சிரித்து சிரித்து வயிறே வலிக்குதடி ஜில்லு. இதே மாதிரி நாம் எல்லோரும் எங்கள் வீட்டிலே ஒரு நாள் பார்த்துக்கணும் என்று சொன்னபோது எனக்கு அவர்களை பார்த்து பொறாமையாக இருந்தது. இந்த மாதிரியான உறவுகள் இனி வரும் சந்ததியினருக்கு கிடைக்குமா என்ற ஏக்கம் என்னுள் ஏற்பட்டது. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.